Hi, this is Varu Thoughts. Welcome back to my channel. எல்லாரும் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லா டே 2 கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம இன்னைக்கு ஸ்ட்ரைட்டா டே 3 கான ஸ்கெட்யூல பாத்துறலாம். ஃபர்ஸ்ட் மேக்ஸ்ல சிம்பிளிஃபிகேஷன் தான் பார்க்க போறோம். இந்த 2 நாள் நம்ம வந்து ஒரு 30 சம்ஸ் பார்த்திருந்தோம் அப்படினா இந்த தேர்ட் டேயோட சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆக்கிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस பாருங்க. சிம்பிளிஃபிகேஷன்ஸ்லயே வந்து நமக்கு ப்ராப்ளமேட்டிக் சம்ஸ்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். இந்த டேயோட நீங்க சிம்பிளிஃபிகேஷன் முடிக்கிற மாதிரி ஒரு பிளான்ல வச்சுக்கோங்க. அகைன் தமிழ்ல இலக்கணம்ல நெக்ஸ்ட் 2 இயல் பார்க்க போறோம். அதாவது 5 and 6. முதல் 2 நாள் 1 2 அடுத்து 3 4 இன்னைக்கு 5 6. 10th தமிழ் இலக்கணம்ல 5 and 6 இயல் கம்ப்ளீட் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. முன்னாடி இருக்க கலை சொற்களையும் விட்டுறாதீங்க. எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த டே 3ல நம்ம பாலிட்டிக்கு தான் கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி வரும். டே 3யோட பாலிட்டி டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அதாவது வரலாற்று பின்னணி அண்ட் செகண்ட் எக்ஸ்பான்ஷன் அண்ட் கன்சாலிடேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல், ஆங்கிலேய ஆட்சி விரிவாக்கம் மற்றும் ஒருங்கிணைப்பு, இந்த டாபிக்ஸை நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி வரும். அண்ட் தேர்ட் ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 அதாவது ஒழுங்குமுறை சட்டம்னு சொல்லக்கூடிய ரெகுலேட்டிங் ஆக்டை நீங்கள் வந்து படிச்சுக்கணும். அண்ட் பிட்ஸ் இண்டியா ஆக்டும் சார்ட்டர் ஆக்டும் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி வரும். இதெல்லாம் நீங்கள் எங்கே படிக்கலாம் அப்படின்னா லக்ஷ்மிகாந்த் புக்கில் படிக்கலாம். அண்ட் கவர்மெண்ட் மெட்டீரியல்லுமே உங்களுக்கு வந்து இதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு முடிச்ச டே 2 கண்டிப்பாக நைட் ரிவைஸ் பண்ணாமல் படுக்காதீங்க. அண்ட் ஃப்ரெஷ்ஷாக தூங்கி எழுந்து நாளைக்கு டே 3 ஸ்டார்ட் பண்ணுங்கள். See you in the next video. All the best எல்லாருக்கும். Bye.